ஹெல்மெட் கேஸ் எல்லாம் இப்ப நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து நீ நிறைய காட்டன் வாங்கினியா? ஆமா. அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? மண்டைய பொளந்துருவேன். காட்டன் வாங்கினியா இல்லையா அத மட்டும் சொல்லு. அது வந்து ஆமா சார், வாங்கினேன். மெடிக்கல் ஷாப்ல போய் காட்டன் வாங்கினதெல்லாம் தப்பா சார்? வாங்கினது தப்பு இல்ல, எதுக்கு வாங்கணுங்கிறதெல்லாம் தப்பு இருக்கு. சொல்லு, அவ்வளோ காட்டன் எதுக்கு வாங்கின? அது வந்து சொல்றாங்க சார். அடிக்காதீங்க சார், நான் சொல்லிடுறேன். பரணி டாக்டர் அம்மா தான் காட்டன் ரோல் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. மாட்டினீங்களா? நல்லா மாட்டினீங்களா? ஏன் சார் இப்படி தள்ளுறீங்க? வாங்க வாங்க குரு சார். என்ன இந்த பக்கம் உடம்பு எதாவது சரியில்லையா? என்ன உடம்புடி? நீ நான் அவங்க கூட வந்துட்டு இருக்க? நானா வரல பிரசிடென்ட், என்னைய இழுத்துட்டு வந்தாங்க. சார் என்ன இது? வெங்கடேஷ் எங்க வச்சிருக்கீங்க? வெங்கடேஷ்னா எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். சார், அந்த அயோக்கிய பையன் கிடைச்சா நானே அவனை கொண்டு விடுவேன். எங்க கிட்ட வந்து கேட்டு இருக்கீங்க? இங்க பாரு சண்முகம், உன்ன மாதிரி 1000 பேரை நான் பார்த்தவன். என்கிட்டே உன் நடிப்பை காட்டுறியா? வெங்கடேஷ் எங்க வச்சிருக்கீங்க அது சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், வெங்கடேஷன் நாங்க எதுக்கு வச்சிருக்கணும்? உங்ககிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. யோ போய் தேடுங்க. ஒரு நிமிஷம் இல்லங்க. இத பாருங்க, இதெல்லாம் அத்துமீறல். இது என்னோட கிளினிக், லைசென்ஸ் வாங்கி வச்ச கிளினிக். நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு செக் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாது. மரியாதையா போயிடுங்க. ஏன்? எதுக்காக சர்ச் பண்ண முடியாது? தேடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. சார், சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வேணும். வாரண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இத பாரு, சந்தேகம் இருந்தா சர்ச் பண்றதுக்கு வாரண்டே தேவையில்லை. யோ போங்க. இருங்க சார், இப்ப என்ன காரணத்துக்காக இங்க சர்ச் பண்ணணும்னு சொல்லுதீங்க? காரணமா? அந்த வெங்கடேஷ் ஒரு அக்யூஸ்ட். அவன் மேல கிட்டத்தட்ட 10 கேஸ் இருக்கு. அதுல முக்கியமான கேஸ் ஏஎஸ்பி மேடம் வீட்டுல கன்ன திருடின கேஸ். அவனை நீ ஒளிச்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கு எங்க மேல எதுக்கு சந்தேகப்படணும்? உங்க மேலதான் மெயினா சந்தேகமே. இதோ உங்க உடன்குடி ஒத்துக்கிட்டான். நீங்க சொல்லித்தான் மெடிக்கல் ஷாப்ல காட்டன் வாங்கியிருக்கான். அந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும். என்ன சார் இது? கிளினிக்னா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, காட்டன் வாங்க மாட்டோமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யோ நீங்க போங்கயா. சார், உள்ள காயப்பட்ட பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஷூவோட உள்ள போக அலோ கிடையாது. ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் ஆயிடாது. யோ வாங்க, நானும் வரேன். என்ன சார், என்ன சர்ச்செல்லாம் வண்டியிலா? என்ன ஆளை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இதோ ஒரு பெரியவர் நிக்கிறாரு, அவரை சார்ஜ் பண்ணலையா? அவரும் பேசணும் தான், வேணா பாருங்க பேசதான் கட்டியிருக்காரான்ட்டு. ஆனா எனக்கு ஒரு டவுட் சார். அவன் காட்டன் வாங்கினான்றதுக்காக வெங்கடேசனை தேடினேன்னு சொல்லுதீல, அது எப்படி சார்? இல்ல என்ன எல்லாம் இருட்டில் உட்காந்துருக்கீங்க, லைட்டு கூட போடாம? நீ என்ன இருட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்லன்னு அக்காங்க 2 பேரும் சோகமா இருந்தாங்க, அதான். ஏய், விளக்கும் ஏத்துல லைட்டும் போடல, என்னடி இது? மைனி, 2 அக்காக்கும் மூட் அவுட், அதான். எப்போ உனக்கு என்னாச்சு? நீ ஏன் தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க? இங்க 2 பிள்ளையும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு. நீ ஆடிட்டு இருக்க சொல்லுதியோ? சரி, எல்லாம் சரியாயிடும். வாங்க, பாய் கடை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஹை, பாய் கடை பிரியாணியா? இல்ல, நீ போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா, எல்லாம் ஒரே தட்டுல கொட்டி சாப்பிடுவோம். சரி, இரு வரேன். ஆமா, பிரியாணி ஒண்ணுதான் கேடு. இங்க வீடு என்ன கிடப்புல கிடக்குது. இவன் என்னத்த வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இப்போ உனக்கு பிரியாணி வேணுமா வேணாமா? பாய் கடை பிரியாணி என்ன வாசனை, என்ன மன. மாமா,
வீட்ல சமைக்கல, நைட்டுக்கு பிரியாணி தான். பட்னி கிடக்க போறீங்களா? வாங்க மாமா சாப்பிடலாம். ஒன்னும் வேண்டாத்தான், நல்ல பசிச்சு 2-3 நாள் ஆச்சு. ஆஹா, பாரு என்ன பதத்துல இருந்திருக்கு. என்ன மன பாய்க்கடை பிரியாணி. அப்பா என்ன வாசனை, என்ன வாசனை. எல்லாத்தையும் ஒரே இதா கொட்டி விடுதேன். இல்ல இல்லே, எல்லா பிரச்சனையும் உங்க அண்ணனால சமாளிக்க முடியும், அவனால தீர்க்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எந்திரிச்சு வாங்க, பிரியாணி வாங்கிக்குங்க. இல்ல எங்க அண்ணனால கையாலலாம் ஆகாது, அவனால எதுவும் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப அப்படியே இருங்க. அண்ணே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குண்ணே. சந்தோஷம்ல. இந்தல அப்ப அண்ணன் உனக்கு நானே முத வாய் ஊட்டி விடுதேன். இந்தல வாங்கிக்க வா. எப்படி அண்ணா, செம்ம டேஸ்ட்ண்ணா. அண்ணா, எனக்கும் காட்டு.